எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட இருக்கிறதுல. ஒரு ஸ்டோரியை குறித்து நாங்கள் எங்களுக்குள்ளால பேசிக்கொண்டோம். அந்த ஸ்டோரியை குறித்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஒரு குட்டி பையன் இருப்பாங்க. அந்த குட்டி பையன் வந்து எப்படி வளர்ந்தான், ஃபர்ஸ்ட் அவனோட மனநிலை, அவனுடைய மைண்ட் செட்டை குறித்து நான் சொல்றேன். அவன் எப்படின்னா, எல்லா பிள்ளைகளை போல இல்ல, ஒரு வித்தியாசமான பிள்ளைன்னு தனக்குள்ளே நினைச்சுக்கிட்டான். தான் வந்து இந்த ஒரு செல்ஃபான ஒரு இமேஜ்ல வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருந்தான். எனக்கு ஒரு நல்ல இமேஜ் இல்லை, நான் ஒரு ஒரு சிறந்த பிள்ளை இல்லைன்னு தனக்கு நினைச்சுக்கிட்டான். ஏன்னா அவன் வந்து அதிகமா என்னத்துக்கு இருப்பான், நைட்ல வந்து அவன் பெட்ல இருக்கும்போது அவன் அம்மா அப்பா பேசுறது கேட்கும்போது அவனுக்கு என்ன கேட்குமெண்டா, இப்போ உதாரணத்துக்கு அப்பா சொல்லுவாராம், என்ன எங்கட பையன் ஒரு வித்தியாசமாவே இருக்கிறான், ஏன் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, என்ன தனியே சுத்திக்கிட்டு திரியிறான், அப்படிதான் அவனை குறிச்சு இவங்க பேசுவாங்களாம். அப்ப அவங்க அம்மா சொன்னா, எனக்கு என்ன தெரியும், ஏன் அப்படி இருக்கான்னு எனக்கே தெரியலன்னு சொல்லி அவன் இமேஜே, அவங்களோட பேரண்ட்ஸே அப்படி டிஸ்கஸ் பண்றதால அவனுக்கு வந்து தன்னை குறிச்ச ஒரு செல்ஃபா, தன்னை குறிச்சு நல்ல ஒரு உயர்ந்த எண்ணம் இல்லை. அவனுக்கே தான் ஒரு ஒரு பிரேஷஸ் ஆனவன் இல்லைண்டு, ஒரு விலை மதிப்புள்ள பிள்ளை இல்லைன்னு தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்தான். தான் செய்யறது எல்லாம் வாய்க்காம போயிரும், தான் என்ன செஞ்சாலும் வேஸ்டா போயிருது, தான் கையிட்டு செய்யறது எல்லாம் வீணா போகுதுன்னு சொல்லி அவனுக்குள்ளேயே அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் அந்த பையன். அந்த மனநிலையில இருக்கிற அந்த பையன் வந்து ஒரு நாள் ஒரு ஒரு காடுக்குள்ள போகும்போது, அந்த காடுக்குள்ள ஒரு வான்கோழி டர்க்கி வான்கோழி வான்கோழி ஒன்று இருந்துச்சு. அது கொஞ்சம் வைல்டா, கொஞ்சம் அடிப்பட்ட ஒரு வான்கோழி. ஏன்னா சுட்டுட்டாங்க, சுட்டுட்டாங்க, எங்கேயோ பட்டுட்டு கால. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்காம ஒரு விதமா ஸ்லோவா ஓடிக்கிட்டு இருந்துச்சாம். ஸோ அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சாம், ஐயோ இந்த வான்கோழியை நான் பிடிச்சி வீட்டை அதை கொண்டு போனா என்னுடைய பேரண்ட்ஸ் என்னை குறித்து என்ன நினைப்பாங்க, வா இங்கே பாருங்க, இவன் ஒரு வான்கோழியை கொண்டு வந்துட்டான் வீட்டுக்குன்னு சொல்லி பெருமையா நினைப்பாங்க தானேன்னு சொல்லி அவன் தனக்குள்ள நினைச்சுக்கிட்டானா. அந்த நினைக்கிற அந்த தருணத்துல அவன் அவன் மனசுல ஓடுதான் ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா பாரு, காட் வந்து அந்த வான்கோழிக்கு பின்னால அலைய வைப்பார். ஆனா கடைசியில அது என்ன தப்பிச்சு போயிரும், என் கையில வசப்படாதுன்னு சொல்லி அவனே நினைக்கிறான். அப்படியே நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறான். அம்மா அப்பாக்கு ப்ரௌடா இருக்கணும், அதே நேரத்துல இல்ல இல்ல காட் எனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன். வீட்டுல வந்து அவன் புடிச்சிட்டு வந்தா பிடிக்கவே இல்ல, அதுக்குள்ளே நினைக்கிறான் இதை பிடிச்சா வீட்டுக்கு கூக்கிட்டு வந்தா வீட்டுல எல்லாம் கூச்சலிடுவாங்க, வா கொண்டு வந்துட்டா, எல்லாம் வாங்க வான்கோழி கொண்டு வந்துட்டா அப்படின்னு அப்படியே நினைக்கிறான். இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறான்னா, காட் எனக்கு இது வந்து வேலைக்கு வராது, அவர் வந்து என்ன வந்து இதுல ஏமாத்திடுவாரு அப்படின்னு அவனே நினைக்கிறான். ஒரு பக்கம் என்னதான் ட்ரை பண்ணாலும் கடைசியில ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது, காட் என்ன அத பிடிக்கவே விட மாட்டாருன்னு சொல்லி நினைக்கிறான் தனக்குள்ள. சோ இது அவனுடைய மைண்ட் ப்ரோசஸ்ல போகும்போது அவன் ஆனாலும் நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வான்கோழிக்கு பின்னால போறான். எப்படி நினைச்சானா, இத தூக்கிட்டு நான் இருக்கிற ஏரியாட எல்லைக்கு நான் ஓடிடணும், எவனுமே என்ன காணாத இடத்துக்கு ஓடணும் அப்படின்னு நினைக்கிறான். எவனும் இதை என்கிட்ட இருந்து எடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறான். என் உயிர் கொடுத்தாச்சும் அதை பிடிச்சிருவேன்னு சொல்லி ஒரு விதமான ஒரு வேகம் அவனுக்குள்ள வருது. நான் விழுந்து எழும்பினாலும் அதை பிடிச்சிருவேன்னு சொல்லி அவன் வந்து ஓடுறான். அப்ப ஓட, ஆனா அந்த டர்க்கி வந்து ரொம்ப டேமேஜா தானே இருக்கு, எனக்கு ரொம்பவே அது வீக்கு. நான் வந்து மெதுவா ஓடுது, அது பிடிப்படுறதுக்கு தான் இருக்கு. சோ அது ஸ்லோலி ஓடிக்கொண்டு இருக்கும் போது இந்த பையன் வந்து அது ஓடி போய் பிடிக்கிறேன்னு சொல்றதை விட அது செத்துட்டு பிடிச்சிட்டேன் அப்படி மாதிரிதான் அவன் பிடிக்கும் போது ஓடி போய் பறந்து பிடிக்கல, அது செத்துட்டு. அதனால டயர்டாகி ஏழாம இன்ஜர்டா இருக்கிறதால அது செத்துட்டு. அப்ப அவன் போய் அதை பிடிக்கிறான். பிடிச்சு பெருமையா கழுத்துக்கு பின்னால போட்டு அத வந்து தெரியும், ஒரு மேசியா நடக்கிற நட மாதிரி நடுவுல சென்டர் ஆஃப் சிட்டில நடந்து கொண்டு போறான். நான் பிடிச்சிட்டேன். இயேசு வந்து கழுத மேல ஏறி வந்த மாதிரி. ஆமா, அவனுக்கு எல்லாரும் இப்போ கீழே இது போடுறாங்க, அவனை வரவேற்கிறாங்க, ஓசன்னா சொல்ற மாதிரி அப்படியே வீரமா கோழியை தூக்கி எடுத்து பெருமையா போறான். அதுக்கு மைண்ட்ல என்ன ஓடுதுண்டா, இது அடுத்த மனநிலை. இல்ல நான் தப்பா நினைக்க துவங்கிட்டேன் காட குறிச்சா. நான் காட் அப்படி இல்ல, காட் வந்து எனக்கு ஒரு நல்லது செய்யறார், நான் ஏதாச்சும் அவருக்கு செய்யணும் போல இருக்கு, அவர் என்ன குறிச்சு ஒரு நோக்கம் வச்சிருக்காரு போல இருக்குன்னு அவருக்குள்ள திருப்பி வேறு ஒரு யோசனை தோணுது. ஏன்னா கோழி வான்கோழி கிடைச்சிட்டு கர்த்தர் நல்லவர். சோ டக்குன்னு மைண்ட் செட் மாறுது. காட் இஸ் குட் ஆல் தி டைம் பாட்டு மனசுல.
ஆனா அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி நான் என்னத்த நினைச்சு கொண்டிருந்தேன், ரொம்ப டார்க்கான சிந்தனை தான் கோடை குறிச்சு வந்திருக்கு. கோடை தடுத்து நிறுத்திட்டாரு எனக்கு இந்த வான்கோழி தந்து. நான் இன்னும் அதுக்குள்ள போய் யோசிச்சு நான் தப்பா கோடை நினைச்ச கூடாதுன்ட்டு கோடையே எனக்கு தந்துட்டார் அந்த வான்கோழின்னு எனக்குள்ளே நினைக்கிறேன். நினைச்சு நடந்து கொண்டு போறார். அப்ப ஒரு மொமெண்ட்ல வந்து தனக்குள்ள நினைக்கிறார், நான் ஏதாச்சும் செய்யணும், என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு. தனக்குள்ள இருக்கிற காசு கொஞ்சம் இருந்துச்சு. அப்ப எப்படியாச்சும் ஒரு பிச்சைக்காரன் வரணும், நான் ஏதாச்சும் ஒரு கிவிங் பண்ணணும், தேவனுக்காக ஏதாச்சும் செய்யணும். ஆண்டவர் இப்ப என்ன இப்படி நன்மை செஞ்சிருக்காரு, எனக்கு வான்கோழியை தந்துட்டு எனக்கு கொடுக்கணும், ஏதாச்சும் செய்யணும், அது துடிக்குது. பிச்சைக்காரன் அனுப்புங்க ஆண்டவரே, நான் உமக்காக செய்யணும். நான் நடந்து கொண்டிருக்கிற மேசியா போல நடுவுல எனக்கு இதுதான் ஒரு பிச்சைக்காரன். அந்த நேரம் பார்த்தா ஒரு பிச்சைக்கார அம்மா வராங்க. அவங்க வரும்போது இவர் 10 சென்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா அவர் நினைச்சாராம், பாரு எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி நடக்குது, தேவன் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி காசை எடுத்து அப்படியே முழு அவர்கிட்ட இருக்கதே அந்த 10 காசு தான், அதை எடுத்து அப்படியே அம்மா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பாம வச்சுக்கோ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். டக்குன்னு போறாரு. அந்த இடத்துல போயிட்டு என்னாச்சு கூட கொடுத்துருக்கலாம் தானே இந்த லேடிக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இப்பவும் கோடை குறிச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில். ஏன்னா முதல்ல அப்படி நினைச்சா இப்ப கடவுள் நன்மை செஞ்சுட்டாரு, அதனால அவன் நினைக்கிறான் அவன் மேல அன்பு வச்சிருக்காரு ஆண்டவர். இப்ப அந்த வான்கோழியை தூக்கிட்டு போறான். அவங்க பெருமையா அகைன் தூக்கி கொண்டு போய்க்க பின்னைக்கு ஒரு சத்தம் கேக்குது. யாரோ தனக்கு பின்னால வாராங்க, ஒரு 4 பேர், ஒரு பசங்க, 4 பசங்க பின்னாடி வராங்க. சரி பயப்படுத்தவில்ல அப்படின்னா பசங்க தானே, திரும்பி அவங்களுக்கும் காட்டுவோம் நாங்க பிடிச்ச வான்கோழின்னு சொல்லிட்டு நீங்க ஜெனரஸா யோசிக்கிறாங்க, பெருந்தன்மையா. அந்த ஏரியா பசங்க 4 பேர் வராங்க, இவர் வந்து வலுக்கட்டாயமா போறாரு. இப்ப பாருங்க. அப்ப திரும்பி நீங்க நான் அடிச்ச வான்கோழியை பார்க்க போறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா காட்டிதான் பாருன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்கள ஒருத்தன் சொல்றான், காட்டிதான் பாரு வா என்று சொல்ல அவர் இறக்கி இப்படியே காட்டுறாருன்னா அவர் என்ன செய்யறா, அதை பிடிச்சு தெண்ட கழுத்துல போட்டு ஓடுறான். ஒரே ஓட்டம் எடுத்தா. அதோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க தான் 4 பேர். அந்த 4 பேர்ல 3 பேர் அவங்களும் சேர்ந்து ஓடுறாங்க. ஒரு செகண்ட் திரும்புறதுக்கு முன்னால ஆக்கள் காணா தூரம் போயிட்டாங்க. அவருக்கு பெரிய ஷொக்காச்சு. இப்ப மனநிலை எப்படி இருந்த மனநிலை எப்படி இருந்துச்சு, இப்படி ஏறிச்சு இப்படி சடக்குன்னு இறங்கிட்டு. அப்ப அவங்க தூரம் பார்த்தோன்னா இவருக்கு கடைசியில மனநிலை திருப்பி ஒரு சேஞ்ச் எடுக்குது. அவங்க வந்து தனக்குள்ள நினைச்சிட்டு கடைசியில நைட் ஆக தோங்குது. நானும் நடக்கிற அப்புறம் நட போதாதுன்னு ஒரே ஓட்டம் எடுக்கிறார். வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும், கையில ஒன்றும் இல்ல, பரவாயில்ல நான் வீட்டுக்காச்சும் போய் சேர்ந்துடணும். எனக்கு பின்னால அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, என்னை துரத்தும் ஒருத்தர் வர, ஒரு பெரிய சக்தி எனக்கு பின்னால வந்து என்ன அடிக்க போகுது, என்ன தாக்க போகுது. அது காட குறிச்ச ஒரு சிந்தனை. நல்லது செய்யற காட் இல்ல, எனக்கு கெட்டது செய்யறதுக்கு என்னை துரத்தி கொண்டு வருது, என்னை விடாம என்ன ஏதோ நான் ஓடி போயிடணும் விட்டேன்னு சொல்லிட்டு அவன் மனநிலை. அவருக்கு வந்து நான் சந்தோஷமா ரொம்ப நேரம் இருக்கிறது பிடிக்காது, அதனால கொடுத்துட்டு டக்குன்னு எடுத்துட்டு அவர் வந்து என்ன அப்படியே பின்னாடி அனுப்பி எதையாச்சும் பண்ணுவார் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவர் எப்படியான ஆளுண்டா எனக்கு கொஞ்சம் கொடுத்த மாதிரி கொடுப்பார், ஆனா பறிச்சிருவார், அப்படித்தான் அவர்ன்னு சொல்லி அவர் தனக்குள்ள நினைக்கிறார். இது என்ன விஷயம்னா, இது என்ன ஸ்டோரி நீங்க யோசிக்கிறீங்க? அவரை குறிச்சு பேசும்போது எங்களை நாங்க நினைக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நாங்க வந்து காட் வந்து இப்படித்தான் இருக்கிறார், எங்களுக்கு நல்லது ஒன்றுமே ஆகாட்டி நாங்க காட் இப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு நல்ல விஷயமானா காட் நல்லவர்னு சொல்றோம். அந்த எங்களோட ஹார்ட் அப்படியே செய்யுது. ஒரு நல்ல வசனம் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். காட் வந்து மனுஷனை கிரியேட் பண்ணும் போது நம் சாயலாய் மனுஷனை சிருஷ்டிப்போம்னு சொன்னாங்க. ஆனா மனுஷன் என்ன செய்யறான்டா, தன் சாயலாய் காட கிரியேட் பண்றா தன்னோட இமேஜினேஷன்ல. அவருக்கு ஒரு உபகாரம் நான் செய்ய போறேன். அவர் என்ன படைச்சார்ல அவர் சாயல்ல, இப்ப நான் என் மனசுல அவரை இப்ப நான் படைக்கிறேன் பாருன்னு நிறைய பேர் என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம சாயலா இப்ப அவரை படைச்சு வச்சு அவருக்கு ஒரு உபகாரம் செய்யறதா நினைச்சிருக்கோம். அவர் இப்படித்தான் இருப்பார். சோ நீங்க ஒரு விஷயம் நல்லா உங்களுக்கு ஆகாட்டி காட் உங்களுக்கு காப்பு வச்சுட்டார், காட் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டார், காட் கைவிட்டுட்டார், காட் ஏதாச்சும் செஞ்சுட்டாருன்ற சில விஷயம் உங்களோட ஹார்ட்ல ஏன் வருதுன்னா அது நீங்க கிரியேட் பண்ண காட். அது ஆமா இமேஜினேஷன்ல இருக்கிற ஒரு
போலியான காட் அது. அது நீங்க கடவுள் இப்படிதான் இருப்பாரு, உங்க உணர்வுகளின் அடிப்படையில் ஒரு கடவுளை நீங்க அப்படி இப்படின்னு பாக்குறீங்க. அதுலதான் நீங்க சொல்றீங்க கடவுள் என்ன கைவிட்டாரு, கடவுள் என்ன இப்படி பண்ணாரு. அதெல்லாம் சொல்றது இயேசு காண்பித்த பிதா அல்ல, நீங்க காண்பித்த பிதா. உங்களுடைய தோல்விகள்ல, உங்களுடைய இயலாமையில, அது எல்லாத்துலயுமே நீங்க காட இமேஜின் பண்றீங்க இப்படிதான் இருப்பாருன்னு. ஆனா அது இல்ல. காட் இஸ் குட் ஆல் தி டைம். நீங்க நல்லது செஞ்சாலும், நீங்க தோத்து போனாலும், நீங்க ஜெயிச்சாலும், நீங்க என்னதான் பண்ணாலும் காட் உங்க மேல அன்பா இருப்பார், உங்க மேல எண்ணமா இருப்பார். கருணையா. ஆமா, இரக்கமா கருணையா இருப்பார். அவர் எப்போதும் டெண்டர் உள்ள அப்பா, அந்த ஒரு மனதுருகிற அப்பா, ஒரு நல்ல அப்பாவா இருப்பார் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய ஹார்ட்ல, உங்களுடைய சிந்தையில காடை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க இன்னுமே அதை ரீசெட் பண்ணணும் உங்களோட ஹார்ட்ல. இல்ல, இது நான் நினைச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா காட் எனக்கு ரொம்ப பேர் இருக்கிறோம் நாங்க. அது சில நேரத்துல வேர்ட்ஸா சொல்ல மாட்டோம், மனசுக்குள்ள நினைப்போம், ஏன் என்ன இப்படி கைவிட்டுட்டார், ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சுன்னு நாம ரொம்ப வரும். நினைக்கிறோம் ரோமன் கேத்தலிக்கா மக்களை, பிற மதத்தவங்களை பார்த்து சொல்றோம், நீங்க விக்கிர ஆராதனை பண்றீங்க, நீங்க விக்கிர ஆராதனைக்கான. ஆனா உண்மை சொல்லணும்னா, நம்ம இருதயத்துல ஒரு கடவுளை உண்டாக்கி அந்த கடவுளையே ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த கடவுளையே விக்கிர ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு ஐடல் வர்ஷிப். அவர் அதைத்தான் சொல்றாரு, என்னை அன்றி வேறு தேவர்களை நீ உருவாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது. உன் உணர்வுல, உன்னுடைய இமேஜினேஷன்ல நீ ஒரு காடை உண்டாக்கி நீ வணங்குற, அதை உடைக்கிறதுக்கு தான் ஜீசஸ் வந்தார். அந்த முகமுடிகள் எல்லாம் கிழிச்சு, அப்படி ஒரு கடவுள் கிடையாது, நான் ஒரு அப்பாவை உனக்கு காட்டுறேன்னு சொல்லி வந்தாரு. அந்த பிதாவை அறிவதுதான் நித்திய ஜீவன். அந்த நீங்க உருவாக்கின கடவுளை அறிவது நித்திய மரணம். நீங்க ஏதாச்சும் இப்படி என்ன இப்படி ஆச்சு, இவரால் இப்படி ஆச்சு, என்ன கைவிட்டார் ஃபீல் பண்றீங்களான்னா, அது நீங்க கிரியேட் பண்ண காட், அதுன்னு நீங்க அறியணும். அது உண்மையான காட் இல்ல. உண்மையான காட் உங்களுக்கு அப்படி செய்ய மாட்டாங்க. இது எல்லாமே நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களையே நேசிக்க கஷ்டப்படும் போது பிறர் நேசிக்கிறத நீங்க ஃபீல் பண்றத கஷ்டப்படுவீங்க. நீங்களே உங்களையே நேசிக்க கஷ்டப்படும் போது பிறர் என்னை நேசிக்கிறாங்கன்றத ஃபீல் பண்றது கஷ்டப்படுவீங்க. அவங்கள நேசிக்க கஷ்டப்படுறாங்கன்னா, நான் இவங்கள நேசிக்கிறேன் என்பதை அவங்க புரிந்து கொள்ள முடியாது. அது கூட அவங்களுக்கு எப்படிதான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஒருவேளை நான் நேசிக்கிறத அவங்க அப்படி இப்படின்னு ஏத்துக்கொண்டாலும் ஒரு பக்கம் நல்லா நம்புவாங்க, கடவுள் என்ன நேசிக்க இல்லை. ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவர் ஒரு பயமுறுத்துற ஒரு கடவுள். ஆனா உண்மை என்னன்னா, அவர் ஓடி நம்மளை அரவணைக்கிற தகப்பன். நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, அனைத்து கழுவுகிறவர், கழுவி அணைப்பவர் அல்ல. ஸோ நீங்க உங்களே நேசிக்காம இருக்கிற ஹார்ட்ல அவங்களும் நேசிக்கிறத ஃபீல் பண்ணாட்டி அப்படி நீங்க காட் நேசிக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களை நேசிக்கிறோனும், பிறர் உங்களை நேசிக்கிறத ஃபீல் பண்ணணும். அப்போ காட் நேசிக்கிறத ரொம்ப ரியலா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்க அதுல நீங்க ப்ரோக்ரஸ் பண்ணணும் உங்களோட ஹார்ட்ல. எஸ், நான் நேசிக்கப்பட்டிருக்கேன், நான் என்னை நேசிக்கிறேன், அதுல எல்லாம் நாங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டு கொடுக்க கூடாது. நாங்க எல்லாரும் ஒரு விதமான டிப்ரெஷன்ல, ஒரு விதமான கஷ்டங்கள்ல, வேற வேற காட் இல்லைன்னு சொல்லி வேற ஒரு சிந்தையிலே போய் கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு ரியாலிட்டி இருக்கு, காட் இஸ் ஹியர், காட் இஸ் மை ஃபாதர். ஸோ அந்த டேடி, லவ்விங் டேடியை நாங்கள் ஃபீல் பண்ணணும். என்னை நேசிக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். நான் என்னதான் செஞ்சாலும் செய்யாட்டியும், என்னதான் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாட்டியும், என்னதான் சொதப்பினாலும் சொதப்பாட்டியும், நான் பெஸ்டா செஞ்சாலும் வேர்ஸ்டா செஞ்சாலும் என்னை நேசிக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். நான் ஒரு விஷயம் இப்ப இந்த காலங்களில் நான் விரும்புறேன். இந்த ஸ்டோரி இவங்க என்கிட்ட பேசினார். நான் யோசிச்சேன், இப்பதான் எனக்கு அது திங்கிங்ல வருது. நான் யோசிச்சேன் ஒரு மொமெண்ட்ல, நான் டேடி கிட்ட சொன்னேன், டேடி என்னுடைய ஹார்ட் எப்படி நான் விரும்புறேன்னா, ஒரு நபர் எனக்கு நல்லது செய்யும் போது நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்களுக்கு நன்மை செய்யறேன், ஒண்ணுமே செய்யாட்டியும் நான் நன்மை செய்யறேன்னா, ஒரு ரொம்ப பேடா பிஹேவ் பண்ணும்போது அந்த பேடான பிஹேவியரே இல்லைன்னு ஃபீல் பண்ணி அவங்கள நேசிக்க எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி நான் கேட்டேன் அப்பா கிட்ட. அதே மாதிரி தான் நான் நம்புறேன், டேடி உன்னுடைய ஆக்ஷனை பார்க்காம, உன்னுடைய வெற்றிகள் தோல்விகளை பார்க்காம அவர் நேசிக்க மட்டுமே அறிஞ்ச ஒரு அப்பா. அவர் எப்போதுமே எங்களை நேசிக்கிறார். ஸோ உங்களோட ஹார்ட்ல நீங்க எப்போதும் நேசிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணணும்னு நாங்க விரும்புறோம். உங்களுடைய ஐடென்டிட்டி, நீங்க பிலோவட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். உங்களுக்கு அந்த வான்கோழியை பிடிக்காட்டியும் பிடிச்சாலும் நீங்க நேசிக்கப்பட்ட குமாரர்கள். இந்த இடத்துல இருந்து தான் பவுல் எழுதுறாரா,
நிர்வாணமோ கற்பசேதமோ எதுவா இருந்தாலும் அவர் என் மேல வச்ச அன்ப, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில் பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் வான்கோழி அகப்பட்டாலும் அதை பறித்து கொண்டு போனாலும், ஆஹ் அப்போ உங்க லைஃப்ல என்ன அபசகுணமானு நீங்க சொல்றீங்க நடந்தாலும் அது நடக்காட்டியும் பிதா உங்க மேல கருணையா இருக்கார். நீ தோல்வி அடைந்ததா உணர்ந்தாலும் வெற்றி அடைந்தவனா உணர்ந்தாலும் உன் மேல அன்புள்ளவரா இருக்காரு. அது மாறாத ஒரு விஷயம். பெரிய ஒரு விடுதலை நமக்கு இன்றைக்கு வேணும். அந்த விடுதலை என்னன்னா, டெலிவரன்ஸ்ல மிகப்பெரிய டெலிவரன்ஸ் என்னன்னா, நம்ம ஒரு பக்கம் சொல்லுவோம் ரிலிஜன்ல இருந்து நம்ம விடுதலை ஆகுறது. ஆனா அந்த ரிலிஜன்ல இருந்து விடுதலை ஆவதுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, மற்றவங்களால நான் கவரப்படணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? எப்போதுமே மத்தவங்க என்ன குறிச்சு என்ன நினைக்கிறாங்க, ஆகவே நான் அவங்களுக்காக ஒரு விதமா நான் முகமுடியெல்லாம் போட்டு நான் வாழணும், என்னை மறைச்சு வாழணும் அப்படின்னு மனதுல நன்மை தீமை அறியத்தக்க அறிவுல இருந்து வாழ்றோம். இதயத்துல இருந்து வாழ மாட்டோம். இதயத்துல இருந்து வாழாம இருக்கிற விஷயத்துல இருந்து நமக்கு டெலிவரன்ஸ் வேணும், விடுதலை வேணும். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் படுக்க போற வரைக்கும் ஒரே எண்ணம், மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, மத்தவங்களால கவரப்படுறேனா, மத்தவங்க என் பக்கம் இருக்காங்களா, அதே ஒரு எண்ணம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் இருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். என்னன்னா, நான் நேசிக்கப்பட்ட ஒரு மகனா இருக்கிறேன், நான் நேசிக்கப்பட்ட ஒரு மகனா இருக்கிறேன், என்னை நேசிக்கும் ஒரு பிதா இருக்காரு. அப்படி இப்ப ஜோயே இருக்கானா, ஜோயை இப்படி யோசிக்க கூடாது தானே. என்ன யோசனைனா, அப்பா இப்ப நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்க, கூட்டிட்டு போற வழியில இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சா நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அங்கன்னு ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சுன்னா நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சாக்லேட் வாங்கி தரதா ஒரு அடையாளமா நீங்க யார் மூலமாச்சு எனக்கு காட்டுனீங்கன்னா நான் உங்களை நேசிக்கிறதா நினைக்கிறேன். அப்படியே ஆண்டவர் சில அடையாளங்கள் மூலம் பேசட்டும், சில அற்புதங்கள் செய்யட்டும்னு இந்த மாதிரியே ஜோயை எனக்கு சொன்னா எப்படி இருக்கும்? ஷர்மி என்கிட்ட புரியுதா நான் சொல்றது? டெஸ்ட் வச்சு அப்படிதான் நீங்க வாழ்க்கையை நகர்த்திட்டு போறீங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். சோய நினைக்கிறாங்க, இன்றைக்கு நீங்க பிட்சா வாங்கி தருவீங்கன்னா, இல்ல பிட்சாக்காரர் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாருன்னா நீங்க இதை எனக்கு செய்ய சொல்றீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு எனக்கு அந்த கொரியர் வந்துச்சுன்னா நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படியே தானே தேவனை நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம் பிதாவை. ஒரு நாளைக்கு நீங்க தகப்பன் தாயாகி உங்க பிள்ளைகள் அப்படி செஞ்சா உங்களுக்கு புரியும் அதோடைய கஷ்டம். நம்ம பிதாவை எவ்வளவு கஷ்டப்படுத்துறோம் தெரியுமா? ஆனா அவர் அதை கஷ்டமா நினைக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கஷ்டம் நீ என்ன கஷ்டப்படுத்துறதை காட்டிலும் உன்னை நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க.